ஸோ அதனால் வந்து இப்போ என்னன்னா இன்னைக்கு ஹோம் லோன் எல்லாமே ஆட்டோ டெபிட் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் ஐயோ பிள்ளைங்க பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ட்டு ஷார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் டைனிங் டேபிள் உட்காந்து ஷார்ட்ஸே பெரும்பாலும் போட்டுக்க மாட்டேன். ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன். எதுக்கு என்னங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏன் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஜூன் 4 வந்து ஃபங்க்ஷனுக்காக சிறுபாகம் போயிருந்தோம். சிறுபாகம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் வந்து ஏசி பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். அதில் நான் செல்வி அக்காலாம் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தோம். அப்போ என்னன்னா நடுவில் ஒரு பேக் இருந்தனால நான் காலை இப்படி வச்சுட்டு வந்தேன். அந்த சீட்டு வந்து ஏசி பஸ்ஸில் போன எல்லாத்துக்குமே தெரியும், சீட்டு வந்து பெருசாக நம்ம நார்மல் பஸ் மாதிரி இருக்காதுன்ட்டு காலை நான் வந்து இப்படி வச்சுட்டு வந்தனாலேயா என்னன்னு தெரில, சேலை வந்து இறங்கும் போது இந்த கால் சுத்தமாக கீழே ஊனவே முடியல. அப்புறம் நான் அப்படியே அந்த இடத்துல என்னால் அதை காட்டிக்க முடியாமல் நான் அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி நம்ம திருப்பூர் வந்தாச்சு. கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் வரைக்குமே அந்த வலி இருந்துகிட்டே தான் இருக்குது. வலி இருந்துகிட்டே இருக்குது. நானும் அதுக்கு வந்து மருந்து போட்டேன், ஸ்ப்ரே மருந்து அடிச்சிட்டேன், அப்புறம் வேறு மருந்து எல்லாமே நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இன்றைக்கி சரியாகும் நாளைக்கு சரியாகும்னு பார்த்தேன். இப்போ டோட்டலாக என்ன ஆயிடுச்சுன்னா கேரளா போயிருந்தபோது நாங்கள் வந்து பொலையில் வந்து அந்த சிற்பி பொறுக்கியிருப்போம். அப்போ இந்த காலில் விட்டு விட்டு தான் எடுத்தேன். அப்போ இந்த கால் ஃபுல்லாக அப்படியே விரலெல்லாம் இழுத்து பிடிச்சிருச்சு. சரி வந்தோடனே போகணுன்னு தான் இருந்தேன். அப்புறம் நமக்கு இந்த ஹோம் லோன் அது இதுன்னா இன்றைக்கி 3ஆம் தேதி, இன்றைக்கி தான் அதெல்லாமே போகும். அது போனதுக்கப்புறம் நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். வலியை தாங்கிக்கிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ரீசன் நான் லைவ் வர்றதுக்கு ரீசனும் அதுதான். என்னால் சமணங்கால் போட்டு உட்காந்துருக்க முடியல. காலை நீட்டி விட்டுனா நீட்டிக்கலாம், திரும்ப காலை வந்து செப்பரேட்டாக என் சைடு எடுத்து மடக்க முடியாது, சமணங்கால் போட்டு உட்கார முடியாது. உட்காந்துட்டு சடனாக எந்திரிக்கும் போது ரொம்ப வலிக்குது. அப்புறம் மறுக்க அது ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கீழே சாப்பிட்ற டைம் கீழே உட்காந்துட்டு திரும்ப நான் எந்திரிச்சேன் அப்படின்னா அதுலேருந்து நான் வெளியே வர ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் எடுத்துக்குது. அந்த வலியை விட்டு கால் பிடிச்சதை விட்டு வெளியே வர. ரெஸ்ட் ரூம் போனாலுமே சேம் அதே ப்ராசஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஹோம்லலாம் போயிடுச்சு. சரி நம்ம போய் டாக்டர்கிட்ட பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆர்த்தோவை ஒரு கன்சல்ட் பண்ணிடுவோம். எதுக்குடா சிரிக்கிறேன்? நான் பேசுறது நல்ல சவுண்டாக கேட்கும். அப்படி நார்மலாகவே ஏர்பட்ஸ் போட்டிருந்தா நம்ம பேசுறது நமக்கே ரொம்ப சவுண்டா கேட்கும், நம்ம சவுண்டா பேசுவோம். உனக்கு அப்படி கேட்கணும்னு எடுத்தல இப்படிதான் நீ பேசு. சரி மைக்கு போட்டு மெதுவா பேசுனேன். அதுக்கு அப்படியே பேசு, அப்படியே பேசு. சரி இப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் 2 சீட்டை பேசிகிட்டு இருந்தேன், அதனால் அப்படியே ஏர்பட்ஸை காதில் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வண்டியில் போகும்போது பாட்டு கேட்கணும்னு ஆசை. அது தப்பு தான், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பாட்டு மெயின் ரோடு ஏறுற வரைக்கும் ஒரு பாட்டு 2 பாட்டு கேட்கலாம். நீங்க போட்டோனே வால்யூம் கம்மியா ஒரு கால்ல மட்டும் வச்சுக்கோங்க, பின்னாடி ஆரன் சவுண்ட் கேட்கற அளவுக்கு இருந்தா போதும். ஸோ அதனால வந்து இப்போ என்னன்னா இன்னைக்கு ஹோம் லோன் எல்லாமே ஆட்டோ டெபிட் எல்லாமே போயிடுச்சு. இனி வந்து எனக்கு 5ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் தான் இருக்குது பில்லு. அதுக்குள்ளார சரி இதை போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆதாருக்கு தான் போகலான் இருக்கேன். நாளைக்கு வந்து கிராஜுவேஷனாக இருந்தால் இவங்களுக்கு காலேஜ் லீவாக இருக்கும், பகலில் போகலாம், ஈவினிங் டைமில் வேண்டாம், பயங்கரமாக காற்றடிக்குது, வண்டியே ஓட்ட முடியல. இப்போ காலையிலங்கும் போது ஈவினிங் கொஞ்சம் பரவாயில்ல, ஈவினிங்க்கு காலையில கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அதனால வந்து நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை உண்மையாலுமே வண்டியில் போகும்போது என் வண்டி 97 கிலோ தான் வெயிட்டு. அதுவே வந்து ஷேக் ஆகுது. இத்தனைக்கு நாங்கள் 3 பேர் இருக்கோம். நான் 70 கிலோ, அவங்க 40 80, அவன் 150 கிலோ, நாங்கள் வண்டி ஒரு 97 கிலோ. பட் ஆனாலும் அதுல இருந்துமே அது வந்து வண்டி ஷேக் பண்ணிடுது. அதனால இப்போ என்னன்னா நாளைக்கு போக முடியாது, சனிக்கிழமையும் காலேஜ் இருக்கும், சனிக்கிழமை வேறு வேலை மார்க்கெட்டு போகிற வேலை இருக்குது, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம தொக்கு ப்ரிப்ரேஷன் அப்படி போயிடுவோம். அதனால வந்து சரி இப்போ ஈவினிங் ஆனாலும் பரவாயில்ல போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. வளன்னு பேசி உங்களை சங்கடப்படுத்த விரும்பலை. அப்புறம் ஒரு இடத்துல இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், மீதி எந்த கமெண்ட்டுக்குமே நான் ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறத நான் ஹானஸ்ட்டாக முடிவு பண்ணிட்டு இப்போ வர்ற எதுக்குமே நான் ரியாக்ட் பண்ணல, அது உங்களுக்கே தெரியும். ஒரே விஷயம் மட்டும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஒரு வீட்டில் 2 குழந்தை வளர்த்துறாங்க, அதாவது அம்மா அப்பா 2 பேரண்ட்ஸ் இருப்பாங்க.
என் வீட்டில் வந்து சப்போர்ட்டிவ் இருக்கும், எதுவாக வேணாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இருக்குதுன்னு 100% சொல்ல முடியாது. அதுபோல் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியாம போகும், அதே இன்னொரு குழந்தை நல்லா இருக்குது ஆக்டிவாக இருக்குதுங்கிறதுக்காக ஏன் வந்து அந்த குழந்தைக்கு வரலை அப்படின்னு முட்டாள்தனமாக கேள்வி கேட்குறத நிப்பாட்டுங்க. இப்போ இவளுக்கு வந்து அக்கி வந்துச்சுன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாம் பண்ணணும். அப்போ ஏன் நிரு மட்டும் நல்லா இருக்கா, நிருவுக்கு மட்டும் ஏன் எதுவும் வரல? இல்லை எனக்கு புரியல. நிருவுக்கு வர்றத நான் ஆக்சுவலா வீடியோ போடுறது இல்ல, ஏன்னா அவளுக்கு வந்தா காது வலி வரும், டெய்லியும் வரும், ஷிவரிங் டெய்லியும் எல்லாம் போட முடியும். எங்களுக்கு வந்து மாசத்துக்கு ஒருக்கா ஏதாவது புதுவிதமா நோய் வரும், அவளுக்கு வந்ததே ரிப்பீட் ஆகும். எனக்கே இந்த 1 மாசம், நாளைக்கு வந்துச்சுன்னா 1 மாசம் ஆகுது, நாளைக்கு சாயங்காலம் 7 மணி ஆச்சுன்னா 1 மாசம் ஆகுது இந்த கால் வலி ஸ்டார்ட் ஆகி. ஆனா நான் 1 மாசத்துல போகல, இன்னைக்குதான் நான் போறேன். ஏன்னா நான் அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம கை வைத்தியத்துல சரி பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். முடியாத பட்சத்துக்கு தான் ஹாஸ்பிட்டல்னு போவேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் 3 பேர்த்துக்குமே காய்ச்சல் வந்துச்சு, அப்ப நிருவுக்கு தானே வந்துச்சு, அப்ப அது உங்களுக்கு தெரியாதா? ஸோ இவளுக்கு 2 வீக்ஸா இருந்தனால இவளுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். ஸோ அதை நீங்க வந்து தயவு செஞ்சு, உங்களுக்கு ரக்ஷோ பிடிக்கும்னா ரக்ஷோ பாருங்க, பக்கத்துல கவிதாவையோ நிருவையோ நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. அப்படியே உங்களுக்கு நிரு பிடிக்கும்னா ரக்ஷு வந்து சொங்கி நீ வீடியோல வராத அப்படிலாம் சொல்லாதீங்க. அவன் நேச்சுரலே அதுதான், நான் என்ன பண்ண முடியும், மாத்திக்க முடியாது. ஒரு வீட்டுல 2 குழந்தை இருக்குன்னா ஒண்ணு பயங்கர துருத்துருன்னு பயங்கர சேட்டையோடு இருக்கும், ஒரு குழந்தை ரொம்ப சைலண்டா இருக்கும். எல்லாத்துக்கும் உண்டான ஒண்ணுதான், எல்லாத்து வீட்லயும் இதை நீங்க வந்து அனுபவிச்சிருப்பீங்க. மேக்ஸிமம் மூத்த குழந்தைங்க சைலண்டா இருப்பாங்க, அனுபவிச்சிருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. ரியல் லைஃப்ல இதுதான் உண்மை, ஃபேக்ட். ஆனா நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம், ஒரு சோசியல் மீடியால வந்துட்டாங்கிறதுக்காக அவங்களை தேவையில்லாம ஜட்ஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ், உங்கள்கிட்ட ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். அப்புறம் நான் கண்ணாடி வளையல் போட்டிருந்ததுக்கு எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நான் வந்து இனிமே வளையல் போட ட்ரை பண்றேன். கழட்டி வச்சிட்டாங்க, இப்ப கலட்டிட்டேன், ஏன்னா ஒரு கையிலேயே அள்ளி போட்டிருந்தேன், இப்ப கலட்டிட்டேன். இப்ப நம்ம போலாம். வேணாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ பிள்ளைங்க ஈவினிங்ல இருந்து கண்ணாடி போட்டு சுத்துது. தங்கம் எனக்கு ஓடாத வாட்சே பெட்டரா இருக்குடா. அம்மாக்கு ஸ்மார்ட் வாட்ச் கட்டி கட்டி நார்மல் வாட்ச் கட்டினா ஒரு மாதிரி இருக்கு. இது உனக்கு உங்களுக்கே தோணுது தானே, டிஃப்ரெண்டா தோணுது தானே? எப்படி பார்த்தோம் அம்மாக்கு? வேண்டாமே பாப்பா, ஏதாவது விழுந்தா கண்ணாடி உடஞ்சிருமே. ஆனா நான் வாட்ச் வாங்கணும், நல்லா இருக்கு கட்டிக்கோ. ஆனா நான் வாட்ச் வாங்கணும். இந்த வாட்ச் சத்தியமா ஓடலைங்க, ஓடாம தான் கட்டிட்டு இருக்கு. இதோட 3ஆவது வாட்ச். அம்மாக்கு ஸ்மார்ட் வாட்சுக்கு ராசியே இருக்க மாட்டேங்குது. இப்ப இவங்களை கொண்டு போய் அவங்க 3 பேர் உள்ளார தூங்கட்டும், 4 பேர். இவங்களை வந்து வெளியே விட்டுலாம், ஒருத்தவங்க மட்டும் வெளியில விட்டுறோம். ஆமா இவங்க கொஞ்சம் சேட்டைக்காரங்க, கீழே விட்டுரு. இவ தூக்கிட்டு போய் வெளியே விட்டுறோம். நாங்க வந்து கிளம்பியாச்சு, முதல்ல பெரிய டப்பாவை கிளம்பிட்டோம். நீ இந்த கொஞ்சம் இந்த கூட்டத்தை கொஞ்சம் விளக்குப்பா. எப்பப்பா பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வாப்பா. இப்போ வந்து கொரியரிங்க அடிக்குது. ஐயோ என்னது தெரியும் வேணா, இப்ப வந்தது ஒரு 8 பார்சல் மட்டும் இருக்கு, அது அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. போயிடலாம். ஒருத்தர் வந்து 1 கிலோ பிரியாணி மசாலா, 1 கிலோ சிக்கன் 65. உங்களுக்கு சண்டே வந்து பிரியாணி பண்றதுக்கு வேணுமா? அழகு தள்ளிப்போ. இவனுக்கு இந்த வெள்ளை காத்துக்கு வந்தா மட்டும் அழகா இருக்கானுங்க, கொஞ்சம் புசுக்கு புசுக்குன்னு இருக்கானுங்க. இங்க வேறு புசுக்கு 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 புசுக்கு. அவங்க கிளம்பிட்டோம். அப்படியே தமிழ்நாடு தேட்டர் தான் நம்ம ஆஃபீஸு. முன்னாடி நம்ம வந்து அருள்புரத்தில் கொடுத்துட்டு இருந்தோம், திரும்ப மாத்திட்டோம். கிளாஸ் நோட்ஸ் நம்ம மேமே தரல, அதுக்குள்ள கிளாஸ் நோட்ஸ். பேஷண்ட் வந்து கூலிங் கிளாஸோட தான் வருவாங்க. இல்லப்பா சத்தியமா காத்துல மண் ஆட்டுச்சு, கண்ணே ஒரு மாதிரி இருக்கு, அதனாலதான். சரி நம்ம போலாம், நம்ம பேக் எடுத்துக்கலாம். சத்தியமா தெரியாது, இந்த தான் போலாம்.
பார்த்துடலாம். எத்தனை மெடிக்கல் ரிப்போர்ட் தான் நம்ம வீட்டுக்கு வருமா எனக்கு தெரியல. பல்லுக்கு இங்கே பார்க்கணும், பல்லு விழுந்து உடனே இங்கே தானே வந்து எல்லாமே பார்க்கணும். ஆமாம், தோடுலேருந்து எல்லாமே கழட்டி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம், நீ வரல. ஆஹா, அக்கா வரல, நான் மட்டும்தான் இருந்தேன். ஆமாம், நான் தான் நிறைய டைம் இந்த காதுக்கு வரும்போது ஏமா இங்கனே தான் வந்து வந்து நிறுத்துவேன். பல டைம் இந்த காதுக்கு வரும்போது டேரெக்டாக கொண்டு வந்து இங்கே தான் நிறுத்தம்மா. ஸ்கூல்லேருந்து வரும்போது டேரெக்டாக கொண்டு வந்து இங்கே தான் நிறுத்துச்சு. அதனால தான் நாங்கள் விளையாண்டே வந்தோம். படிக்கிறோம். நல்லபடியாக நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் நான் ரொம்ப பயந்துட்டே போனேன். 1 மாசமா வலி இருக்கு, ஏதாவது பெரிய ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க வந்து எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அவங்க சொன்னது என்னன்ட்டு இப்ப ரக்ஸு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்ரே காமிச்சிடுறேன். எக்ஸ்ரே கட்ட இப்படிதான் கட்டணும். இதான் என்னோட எக்ஸ்ரே இப்ப எடுத்தது. என்னோட இப்ப தெரியுதா? இத டாக்டர் காமிச்சோடனே இவன் இது என்னமோ கல்லு மாதிரி இருக்குது. நீ ஏன் அப்படிதான் நினைச்ச? ஆனா அப்படிதான் நினைச்சேன். நீங்க பாருங்க, டக்குன்னு பாக்குறப்ப இந்த இடத்துல என்னது கல் இருக்கும்போது தானே இருக்கு. பிக் எடுத்துரு, அது அப்புறம் எடுத்துக்கலாம் தனியா லைட்ல வச்சு. ஸோ வந்து இப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இத வந்து நீ கிட்ட அதுக்கு கீழே வந்துட்டு உமன்ஸுக்கு 30 வயசுக்கு மேல அங்க ஒரு லேயர் மாதிரி இருக்குமா, அது எப்பவுமே பெயின் வருமாமா. சரி சரி சரி. சிரிக்கிறது காரணம் அது இல்ல, விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க டக் 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 ஓடிச்சு. அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நார்மலா வர பெயின் தான். ஹைட்டா இருந்து ஃபேட்டா இருந்தா பெருசா தெரியாது. அவர் எப்படி கண்டுபிடிச்சது தெரியல. நீங்க ஷார்ட்டா இருக்கீங்க, ஃபேட்டா இருக்கீங்க, பார்த்தாலே தெரியும் நான் ஷார்ட் தானே. ஷார்ட்டா இருக்கிறீங்க, உங்க வெயிட் வந்து உங்களோட லெக் வந்து தாங்கல. சோ அதனால வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, பிசியோ மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்ட்டாங்க. ஏன்னா இது ட்ரீட்மெண்ட் எதுவுமே நம்ம அது பண்ண முடியாது, நீங்க பிசியோ பண்ணுங்கன்னு. ஜாயிண்ட் பெயினுக்கு மட்டும் டேப்லெட் தரேன், அப்புறம் ஆயில்மெண்ட் பெயின் கில்லர் தரேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க சார் எனக்கு பெயின் கில்லர் வேணாம். ஆக்சுவலா நான் எந்த மாத்திரை போட்டாலுமே எனக்கு வந்து அலர்ஜி மாதிரி வாயிலெல்லாம் புண்ணு வந்துடுது, கொப்பளை வந்துடுது அப்படின்னு சொன்னதுக்கு அவரு கம்பல்சரி பெயின் கில்லர் போடணும் அப்படின்னாரு. சார் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டா வேற ஏதாவது கொடுக்கணும். இன்னொன்னு என்னடா சொன்னாரு, ஜாயிண்டோட இதுக்கு ரிப்பேருக்கு மட்டும் டேப்லெட் தர 15 நாளைக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு நாள் போட்டு அலர்ஜி வந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அந்த அலர்ஜி வந்து மறுபடியும் அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடலாம். ஸோ அதனால நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா மாத்திரை வாங்கல, ஆயில்மெண்ட் வாங்கல, சீரியஸ்லே வாங்கல. அதை வாங்கி அதை வந்து சாப்பிட்டு நான் அவதிப்படுறதுக்கு முடியல. பெயின் 1 மாசம் தாங்கிட்டு எனக்கு ஆயில்மெண்ட் வேணா வாங்கி போடலாம். ஆயில்மெண்ட் வந்து நாளைக்கு வாங்கிக்கலாம். இங்க வந்து மக்கள் மருந்தகம் இருக்கா, அங்க போய் நம்ம வாங்கிக்கலாம். ஆனா மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டு காசு கேட அதை சாப்பிட்டு அதை ஒரு வழியை சுமந்துக்கிட்டு நமக்கு வாயில புண்ணு வந்துருச்சுன்னா இங்க நம்மளை நான் என் வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துக்கு இவ்வளோ பெரிய கொப்பளை வந்தெல்லாம் நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அது எல்லாம் அம்மாவுக்கு வந்து ஆபரேஷன் டாக்டர் வேற இப்ப இருக்க டாக்டர் மாறிட்டாங்க. எனக்கு செம்ம ஷாக்கு. நான் அவர் இருப்பாரு நினைச்சிட்டு, கார்த்திகேயன்னு ஏதோ சம்திங் அவரோட நேம். இவர் போய் பார்த்தா அவர் பேர் என்னமோ பேர் போட்டு, இவர் பேர் வந்து மிதுன் பிரகாஷ். மிதுன் பிரகாஷ். செம்ம ஷாக்கு. சார் எனக்கு வந்து இங்கதான் சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி, எப்ப பண்ணீங்க, அதுல ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு அப்படின்னாரு. அதெல்லாம் நோ இஷ்யூங்க சார், நல்லா இருக்கு, அதெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன ஒரே வழி, வெயிட்ட குறைக்கணும், நீயோட எக்ஸசைஸ் பண்ணணும், நீக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணணும், பிசியோ பண்ணணும். அதான் மெயின். பிசியோ பண்றதுக்கு இங்க லோக்கல்ல எதுவும் இல்லை. நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பண்றதுக்கும் நம்ம திருப்பூர் தான் போகணும். அதனால நம்ம என்னன்னா கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு 3 மந்த் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம்தான் இதுக்கு போறேன்னு சொன்னது. விளையாட்டுத்தனமா பேசிட்டு விட்டுருக்கேன் சில டைம்லாம்.
ஏன் விட்டுருக்கேன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க ஜிம்முக்கு போயிட்டீங்கன்னா உங்களால அந்த டயர்ட்னஸ் உங்களால ஏத்துக்க முடியாது, ரொம்ப டயர்ட் ஆயிருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இவ்வளோ பிரச்சனை இப்ப இந்த வலி வந்துச்சு, நாளைக்கு இந்த காலுக்கும் வந்துச்சுன்னா கால் வலி வந்துச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றத விட எனக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். டாக்டர் பாரு எவ்வளவு வந்து கஞ்சத்தனமா இருக்காருன்னு. இவ்வளோ பக்கம் இருக்கு, இங்க விட்டு இந்த ஓரத்துல எழுதி வச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து நம்மளோட எல்லா ஷார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் டைனிங் டேபிள் உட்காந்து ஷார்ட்ஸே பெரும்பாலும் போட்டிருக்க மாட்டேன். எண்ணி பார்த்தா ஒரு 10 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம மேலே மாடியில் இருக்கும்போது லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு நான் பேக் பண்ணியிருப்பேன். மற்றபடி கீழே உட்காந்து தான் சாப்பிடுவேன். கீழே உட்காந்து எந்திரிச்சிட்டேன்னா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வந்து அந்த காலை கீழே வைக்கவே அவரே முடியாது. கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, அம்மா சொல்ல சொல்ல அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஆமா. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறும் போதெல்லாம் எனக்கு வலி தெரியல, நடக்கும் போது வலி தெரியல, நார்மலா உட்காந்துருக்கும் போது வலி தெரியல. ஆனா வந்து காலை நீட்டி விட்டு உட்காந்துட்டு காலை மடக்கினாலோ உட்காந்துருந்துட்டு சமணங்கால் போட்டு எந்திரிச்சாலோ இந்த பிரச்சனை இருக்குன்னு தான் போய் பார்த்தோம். எனிவே பரவாயில்ல, நான் கூட பயந்துட்டு போனேன். அப்ப நம்ம வந்து ஒழுக்கமா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நல்ல பிள்ளையா வீட்டை குறைப்போம். ஜூலை 4ல இருந்து நாளையிலேருந்து காலையில எந்திரிச்சிட்டு வாக்கிங் போகலாம். ஒரு 1 வீக் போய் பார்க்கலாமா, அப்புறம் ஜிம்முக்கு போவா இல்லை ஜிம்முக்கே போய் ஜாயின் பண்ணிடுவா? முதல்ல வாக்கிங்ல ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் ஜிம்முக்கு போவேன். வாக்கிங் ஜாக்கிங் ஷிப்பிங் இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் நமக்கு அந்த கால் பழகிக்கும். அப்புறம் நம்ம வந்து அப்படியே ஜிம்முக்கு போகலாம். நான் வந்து இதே ஒரு வழி தான் இருந்தாலும் நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டதுக்கு எல்லாருமே என்னாச்சுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு இதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா நல்லா இருக்கேன், யாரும் பயந்துக்க வேண்டாம். ஸோ வந்துட்டு நான் இன்னைக்கு நினைச்சேன் என்னன்னா சாப்பாடு சேலஞ்ச் பண்ணலாம், நாளைக்கு அந்த வீடியோ போடலான்னு தான் ஆசாசியா இருந்தேன். மதியமே நினைச்சிட்டேன். இருக்க கால் வலி அதிகமானாலும் சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னாலையும் சாப்பிட மதியம் சாப்பிடாதனால என்னாலையும் சாப்பிட முடியல, அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். அதை வந்து உங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் டாப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற விட நீங்க சொன்னா டாட்டா பை பை. பாய்.